அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருஷம் 30 நோன்பு அல்லாஹ் நமக்கு ஹயாத்தாக்கனா 30 தராவி நம்ம நிறைவேற்றி பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தாலா பொதுவாக ரமதான் வந்தால் மனிதர்கள் 3 விதமா பிரிஞ்சுறாங்க. ஒன்னாவது, ரமதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சில பேர் ரமதான் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் வருத்தப்படுவாங்க. ஏன்னா பொது இடத்துல சாப்பிட முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, எல்லாம் தொழுவான்னு கூப்பிடுவாங்க, ஒரு சுதந்திரமா சுத்த முடியாது அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவாங்க. 3வது வராக இருக்குது. என்னன்னு சொன்னா, ரமதான் வந்தாலும் ஒண்ணும் கிடையாது, ரமதான் போனாலும் ஒண்ணும் கிடையாது, எப்பவும் போலதான் இருப்பாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. ரமலான் வந்தா நமக்கு என்ன, ரமலான் போனா நமக்கு என்ன அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இப்படி 3 வகையாக, சிலர் வரதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க, சிலர் வரதை நினைச்சு கஷ்டப்படுவாங்க, சில பேர் வந்தாலும் ஒண்ணும் இல்லை, வரட்டாலும் ஒண்ணும் இல்லை, சில பேர் அந்த மாதிரி 3 வகையா இருக்குது. ஆனா பொதுவாக நல்லவர்கள் சாலிஹீன்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா, ரமலான் வருதா சந்தோஷப்படுவாங்களாம், ரமலான் போகும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க, நம்மளை விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நம்மளை விட்டு போதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆனா இப்ப மனிதர்கள் எப்படி இருக்கான்னு சொன்னா, அப்பாடா ரமலான் முடிஞ்சு போச்சுடா, இனி நிம்மதியா இருக்கலாம்டா, எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் சுத்தலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அது நல்ல வழிமுறை கிடையாது. பொதுவாகவே ஒரு முடிவு, ஒரு செயல் எப்ப கணக்கிடப்படும் சொன்னா அதோடைய இறுதியை வச்சுதான் கணக்கிடப்படும். உதாரணமாக, ஒருத்தர் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தாரு, முஸ்லிம்களாக வாழ்ந்தாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, தொழுகிற எல்லாம் செய்யறாரு, அல்லாஹ் காப்பாத்துறோம், மௌத்தா போகும்போது ஈமான் எல்லாம் மௌத்தா போயிட்டா நிலைமை இப்படி மோசமாயிடும் இல்லையா? அந்த மாதிரி ரமலான்ல இத்தனை வருஷம் இத்தனை நாள் நோன்பு வச்சோம், தராவி தொழுதோம், ஆனா கடைசியில நம்ம கடை வீதிக்கு பஜாருக்கு அப்படி இப்படி அதை வாங்க இதை வாங்க, ரமதான் கடைசி பெருநாளுக்காக வேண்டி துணி வாங்குறதுக்கும், ஜுவல்ஸ் வாங்குறதுக்கும், மேக்கப் செட் வாங்குறதுக்கும், ட்ரெஸ் வாங்குறதுக்கும் ரமலான் கிடையாது. முழுக்க முழுக்க ரமலான் அல்லாஹ் போய் நம்ம ஒப்படைச்சிடும். 11 மாசம் நம்ம உலகத்தை எப்படியோ வாழ்ந்துட்டு போயிட்டோம், அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அல்லாஹ்க்கு வேண்டி இருக்கும். ஹதீஸ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், எண்ணங்கள் எல்லாமே முடிவு கொண்டுதான் தீர்மானிக்கப்படும். முடிவுக்கு வரக்கூடிய நாள் இதுதான், கடைசி நாள். இன்னைக்கு அல்லாஹ்ட்ட மனம் உருகி செய்யலாம். ரமலான் வந்துச்சு போதுச்சுன்னு கிடையாது. ரமலான் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. நம்ம வீட்டு ஒரு விருந்தாளி வந்தான்னு சொன்னா நம்ம எப்படி கவனிப்போம்? ஆனா ரமலான் விருந்தாளியே வந்துச்சு போகும்போது அப்படியே போகும்போது நம்மள்ட்ட இந்த பாவங்கள், அழுக்குகள் எல்லா மூட்டையும், கோபம், சண்டை சத்தியம் எல்லாத்தையும் வாரிட்டு ஒண்ணுமே எல்லாம் சுத்தமா பியூரா நம்ம விட்டுட்டு போயிடும். அந்த விருந்தாளி நம்ம சரியான முறையில நம்ம கவனித்தோமா அதை பார்க்கலாம். ரமதான் முதல் 10 ரஹமத்து, அந்த ரஹமத் நம்ம கிடைச்சிச்சா, அல்லாஹ்வோட ரஹமத் கிடைச்சிச்சா? 2வது 10 மாஃபிரத், அல்லாஹ்விட்ட இருந்து பாவ மன்னிப்பு நம்ம பெத்தமா, எல்லா பாவத்தையும் வல்லா ரமதான் நம்ம கரைச்சி போயிடுச்சா? ரமதான் நாளை கரிக்குதல் பேரு, எல்லா பாவத்தையும் கரைச்சிச்சா நம்ம யோசிக்கிறோம். 3வது இத்துக்கும் மின நீரான், நரகத்திலிருந்து விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு சுப செய்தி நமக்கு கிடைச்சிச்சா? இந்த 3 ரமதான் வந்துச்சு, ஏதோ வந்தது போனது அர்த்தம் கிடையாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 3 தடவை சொல்றாங்க, அவனோட மூக்கு உடையட்டும், அவனோட மூக்கு உடையட்டும். ரமதான் வந்தது, ரமதான் போனது, அவன் பாவத்தை அழிக்காம அப்படியே போச்சுன்னு சொன்னா அவனோட மூக்கு அறிபட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவன் பாவி என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால ரமதான் வந்துச்சு போச்சுன்னு நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படலாம். எப்பவும் போல அப்படியே இருந்து சொன்னா ரமதான் வந்ததுக்கு எந்த அர்த்தமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ல ஒரு மோதிரம் செஞ்சு போடுறாங்க கையில. மோதிரம் எப்படின்னு சொன்னா, அந்த மோதிரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல், அதாவது 3 வார்த்தை முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படி எழுதிருக்கோம். அந்த மோதிரம் எதுக்குன்னு சொன்னா, லெட்டர் ஏதாவது ஒரு நாட்டுக்கு லெட்டர் எழுதும் போது சாப்பா குத்தி அனுப்புவாங்க, முத்திரைக்கு தான், அந்த முத்திரை தான் அந்த மோதிரம். முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படி 3 வார்த்தை எழுதிருக்கும் அந்த மோதிரத்துல. அந்த மோதிரம் ஸல்லல்லாஹு கையில இருந்துச்சு. ஸல்லல்லாஹு கையில ஹிஜ்ரி 7ல இருந்து ஹிஜ்ரி 11 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அதே மோதிரம் அத்த ஹலீஃபாவான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்ககிட்ட வந்துச்சு, அவங்களும் அந்த மோதிரத்தை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்க கைக்கு வந்துச்சு, அபூபக்கர் மறைவுக்கு பேர் உமர்கிட்ட வந்துச்சு, உமர் அந்த மோதிரத்தை பயன்படுத்தினாங்க. அது வரைக்கும் இஸ்லாம் நீட்டா சுமூகமா போச்சு, யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, எங்கேயுமே தோல்வியே கிடையாது, எப்ப பார்த்தா வெற்றி தான், பூமியில குழப்பம், பசாது, ஃபித்னா எதுவுமே கிடையாது, நீட்டா இருந்துச்சு இஸ்லாம். அந்த மோதிரம் அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க மோதிரத்தை வச்சிருந்த வரைக்கும் எந்த பாதிப்புமே இல்லை. இஸ்லாம்னா எல்லாமே நீட்டா பர்ஃபெக்டா பியூர் முஸ்லீமா இருந்தாங்க. எதிரிகள் முஸ்லீமை பார்த்து பயந்தாங்க, எந்தமே நடக்கல. ஒரு தடவை உஸ்மான் இந்த மோதிரத்தை சும்மா இல்லாம கிணத்துக்கிட்ட உட்காந்து இப்படி கழட்டி மாட்டிருந்தாங்க பாரு, அந்த மோதிரத்தை கிணத்துக்குள்ள உந்துருச்சு, மோதிரம் கிணத்துக்குள்ள உந்துருச்சு. இப்பதான் கிணறு சுத்தி கட்டி, அப்பெல்லாம் கிணறு அப்படி கிடையாது இல்லையா, கிணத்துக்குள்ள உந்துருச்சு. எப்ப அந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சோ அதுக்கு அப்புறம் தான் முஸ்லீம்ல ஃபசாத் ஆரம்பிச்சு.
பூமியில குழப்பம் ஏற்படுச்சு, முஸ்லீம்க்கு எதிர்ப்பு வந்துச்சு, வெளிப்படை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, போர் வந்துச்சு, ரொம்ப கஷ்டமாச்சு, நிம்மதி இல்லாம போச்சு, எங்க பார்த்தாலும் முஸ்லீம் ரசிக்க ஆரம்பிச்சாங்க, ரொம்ப கஷ்டம், கலவரம், நிம்மதி, கொலை, எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தா ஃபித்னா ஆச்சு. எப்ப அந்த மோதிரம் சலாசமுடைய மோதிரம் கைவிட்டு போச்சோ அப்பதான் இஸ்லாம் தாழ்வு ஆரம்பிச்சு, எதிரிகள் ஓங்க ஆரம்பிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு கவலை தான், எனக்கு 2 கவலை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு தடவை சலாசம் நாயும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பைய கொடுப்பாங்க, அந்த பையில பேச்சு மலம் இருக்கும். அபூ ஹுரைரா, உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அந்த பையில கைவிட்டு பேச்சு மலத்தை சாப்பிட்டுக்க, ஆனா அந்த பேச்சு மலம் திறந்து பார்க்க கூடாது, எவ்வளவு திறந்து பார்க்க கூடாது, பைய அப்படியே மாட்டிக்க, எப்பெல்லாம் பசி சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. பல வருஷமா அபூ ஹுரைரா பசிக்கும் போதெல்லாம் கை விடுவாங்க, பேச்சு மலம் கூட சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. எப்போ அந்த உஸ்மான் ரலி மோதிரம் தொலைஞ்சு போச்சோ அப்ப அந்த பையன் தொலைஞ்சு போச்சு. அப்பதான் அபூ ஹுரைரா சொல்றாங்க, எப்ப அந்த உஸ்மான் மோதிரம் சல்லல்லாஹு மோதிரம் தொலைஞ்சோடனே பையன் தொலைஞ்சு போச்சு, எனக்கு 2 கவலை அறிவிச்சாங்க. என்னன்னா, அந்த மோதிரம் போனதுக்கு அப்புறம் எல்லா நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அது மாதிரி ரமலான் நம்மள்ட்ட போதும் சொன்னா, ரமலான நியமத்து, பரக்கத்து, ஹைர் எல்லாமே நம்மள்ட்ட போதும் தான் அர்த்தம். ரமலான் மட்டும் போல, ரமலான்ல எவ்வளவு பரக்கத்து அல்லாஹ் வச்சிருக்கு. 1க்கு 700 மடங்கு அல்லாஹ் நன்மையை தரந்துறான். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு தொழுது நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லு தொழுது நன்மை, எல்லாமே நம்மள்ட்ட போகுது. ஒரு நியமத்து நம்மகிட்ட இருந்தேன்னு சொன்னா நிறைய பாக்கியங்கள் இருந்த மாதிரி. கதுர நியமத்தி பார்த்து ஜவாலியா, ரமலான் போனதுக்கு அப்புறம் தான் அதோட மதிப்பு வேலை நமக்கு தெரியும். அதனால ரமலான் மாசம் போதுன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாமே நம்ம விட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு நாளும் ரமலான்ல 1,00,000 நரகவாதி எல்லாம் விடுதலை செய்யறான். ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்து ஒவ்வொரு ரமலானிலையும் ஒரு நாளைக்கு 1,00,000 நரகவாதி அப்படின்னு முத்திரையிடப்பட்ட 1,00,000 பேர் விடுதலை செய்யறான். நான் கடைசி ரமலான் மட்டும் அல்ல இத்தனை நாள் எத்தனை பேர் விடுதலை செஞ்சானோ இப்ப 29 லட்சம் பேர் விடுதலை செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. 29 தராய் முடிஞ்சா, 29 முடிஞ்சா, ஒவ்வொரு நாள் 1,00,000, 29 லட்சம் நரகவாதி அந்த விடுதலை செஞ்சுட்டான். இந்த 30 நாள் மட்டும் அல்லாஹ் தஆலா மொத்தம் 30 லட்சம் பேர் நரகத்தை விடுதலை செய்யறான். அந்த கடைசியில தான் அந்த ஃபுல்லோட சாராம்சமே அந்த கடைசியில தான் இருக்கு. அதனால ரமலானை சரியா பயன்படுத்துங்க. ரமலான் அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல, அடுத்த ரமலான் வரும், ஆனா நம்ம இருப்போமான்னு தெரியல. அதனால இதுக்கு ரமலானை பயன்படுத்திங்க. அல்லாஹ் தஆலா ரமலானை முழுசா பயன்படுத்தி, ரமலான் வந்துச்சு போனதும் இல்லாம அதுல இருந்து நம்ம பயனை முழுசா நம்ம அடையிறோம். ஆக அடுத்து சதக்கத்துல் ஃபித்ர் எல்லாத்துக்குமே தெரியும். சதக்கத்து எது கொடுக்கணும் சொன்னா சில காரணங்கள் சொல்லுவாங்க. 2 காரணம். முதலாவது, நோம்பல் ஏதாவது குறை இருந்து சொன்னா, நம்ம நோம்பல் வச்சு ஏதாவது பாவம் பண்ணிருப்போம், பார்க்க கூடாத பார்த்திருப்போம், ஏதாவது செஞ்சிருப்போம், ஹராமானது செஞ்சிருப்போம். இப்போ இந்த சதக்கத்து ஃபித்ர் கொடுக்கும் மூலமாக அந்த நோம்பு சரி செஞ்சுது. எப்படி தொழுகை தவறு பண்ணிட்டா ருக்கு செய்யாம சைதாக்கு போயிட்டோம், இல்ல 2 சைதா போயில 3 சைதா செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சோம் சஜிதா சகு செய்யறோம் இல்லையா, அதாவது மறதிக்காக வேண்டிய சகு, அந்த சைதா செய்ய தொழுகை ஈடாயிடும். அதே மாதிரி இந்த சதக்கத்து ஃபித்ர் எதுக்குன்னு சொன்னா, நோம்புல ஏதாவது நீங்க குறை செஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு தவறு நடந்துன்னு சொன்னா, நீங்க சதக்கா ஃபித்ர் கொடுக்கும் போது அந்த நோம்பு குறை இல்லாம எல்லாம் நிவர்த்தி செஞ்சிருவாங்க. சதக்கத்து ஃபித்ர் யார் யாரை கொடுக்கணும்னு சொன்னா எல்லாருமே கொடுக்கணும். சதக்கா ஃபித்ர் யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, அப்பா புள்ள மனைவி குழந்தை அவங்கெல்லாம் கொடுக்க கூடாது. சதக்காத்து ஃபித்ர் ஜகாத்து மாதிரி தான். யாருக்கு ஜகாத் கடமை அவங்க சதக்காத்து ஃபித்ர் கடமை. இன்னும் சொல்ல போனா ஜகாத்துக்கு 1 வருஷம் பூர்த்தி ஆகிக்கணும். ஆனா சதக்காத்துக்கு 1 வருஷம் பூர்த்தி ஆக தேவையில்லை. அந்த தேவைக்கு போக யார்கிட்டெல்லாம் காசு இருக்குதோ எல்லாரும் ஏழைகளுக்கு சதக்கா கொடுக்கணும். 2வது நிபந்தனை என்ன சொன்னா, அந்த நாள் யாருமே ஏழைகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான் சதக்காத்து ஃபித்ர் கொடுக்குறோம். இன்னும் உலமாக்கள் தெளிவா சொல்லுவாங்க, ஒருத்தட்ட ஜகாத் தேவை, தன்னுடைய வீடு சொத்து இதெல்லாம் மதிப்பிட மாட்டாங்க. ஆனா சதக்கத்து ஃபித்ர்ல தனக்கு உதாரணத்துக்கு 2 மொபைல் வச்சிருக்கான்னு சொன்னா, ஒரு மொபைல் தான் தேவைக்கு இருக்கு, இன்னொரு மொபைல் தேவைக்கு அதிகமா இருந்தா அது ஜகாத்தோட அதிகமா இருந்துச்சுன்னா சொன்னா அதுக்கு சதக்கத்து ஃபித்ர் கொடுக்கும். உதாரணமாக துணி அதிகமா வச்சிருப்போம், சில பேர் கோட் ஷூட் நிறைய வச்சிருப்பாங்க, பெண்கள் சொல்லவே தேவையில்லை, பீரோ திறந்து பார்த்தா ஏகப்பட்ட சேலை இருக்கும், அந்த சேலையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா சொன்னா சதக்கத்து ஃபித்ர் கடமையா இருக்கும். அதனால எல்லாரும் சதக்கத்து ஃபித்ர் கொடுக்கலாம். நோம்பு வச்சவங்க தான் கொடுக்கணும் இல்லை, நோம்பு வைக்காதவும் சதக்கத்து ஃபித்ர் கொடுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்குதோ அன்று பிறந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைங்க கணக்கிட்டு ஒரு நபருக்கு 90 ரூபாய், குறைந்தபட்சம் 90 ரூபாய், அதை விட அதிகமா 100 ரூபாய் 150 எப்படி வேணா கொடுக்கலாம். 100 ரூபாய் வச்சுக்கீங்க. உங்க தலைமையில ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா, உங்க மனைவி உங்க 2 குழந்தைங்க இருக்கான்னு சொன்னா 4 பேத்துக்கும் 400 ரூபாய் கொடுக்கலாம். இல்ல உங்க அப்பா அம்மா உங்க கண்ட்ரோல் இருக்கான்னு சொன்னா அவங்களுக்கு சேர்த்து 6 பேத்துக்கு 600 ரூபாய். எப்ப 4 சொன்னா அந்த பெருநாள், அதாவது சனிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில இருந்து ஈதுல் ஃபித்ர் நம்ம பள்ளியில 9:30 மணிக்கு வச்சிருக்காங்க. பள்ளிப்பட்ட பள்ளியாசுல 9:30 மணிக்கு, அந்த 9:30 மணிக்கு தொழுகை வரதுக்குள்ளார சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்து முடிச்சிடும். ஒரு நபருக்கு 100 ரூபாய் கணக்கு போட்டு 4 நபரா 400 ரூபாய் கொடுத்துடலாம். ஏழைகளுக்கு கொடுக்கலாம். குறிப்பா சொந்தக்காரங்க கொடுத்துறாம நன்மை, அண்ணன் தம்பி மாமா வச்சான் சொந்தக்காரங்க ஏழ்மையா இருந்தா அவங்களுக்கு கொடுத்துடலாம். மனைவிக்கு சதக்கத்துல் கடமையா இருந்தா மனைவிட்ட சொல்லிடும், உனக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துடலாம். தொழுகைக்கு பிறகு கொடுத்தா அது சாதாரண சதக்காதாவும் சதக்கத்து நன்மை ஆகாது. ஆக சதக்கத்துல் ஃபித்ரோட நன்மை. அடுத்து ரமலான் முடிஞ்ச 6 நோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷபான் மசாலா சொல்றாங்க, யார் ரமலானை தொடர்ந்து 6 நோம்பு வைக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா ஒரு ஆண்டு ஃபுல்லா, ஒரு வருஷம் ஃபுல்லா நோம்பு வச்சா நன்மை, அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால
ஷவ்வால் மாதம் அடுத்த 6 நாள் தொடர்ந்து வைத்து சிறப்பு. அப்படி முடியலையும் சொன்னா ஷவ்வால் மாசம் ஃபுல்லா 30 நாள் இருக்குது, எப்போ வேணாலும் வைக்கலாம். ஒரு நாள் வச்சு 2 நாள் லீவ் விட்டுங்க, திருப்பி இன்னொரு நாள் வைங்க. இப்படி 6 நோன்பை எப்பனா வைங்க, அல்லாஹ் தஆலா ஒரு வருஷம் நோன்பு வச்சு கூலி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சதகத் ஃபித்ர் 6 நோன்பை கடைபிடிங்க. ஃபித்ரா தொகை 90 ரூபாய். அல்லாஹ் தஆலா நம்ம நோன்பு வச்சு குறை இருந்தால் அல்லாஹ் அதை மன்னித்து வரக்கூடிய ஆண்டு ரமதான் அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.